செய்கின்ற பொழுது பல்வேறு பிரச்சனை நான் சந்தித்திருக்கின்றேன். பிறகு வறட்சி, பிறகு புயல், கொரோனா, பிறகு பல்வேறு துன்பங்கள், இதையெல்லாம் சந்தித்துத்தான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருவன், இன்றைக்கு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருவர் 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை கொடுத்திருக்கின்றோம். அந்த ஒரு இக்கட்டான சூழலிலும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, நான் சொன்னவையெல்லாம் இங்கே அவையில் பதிவு செய்ததெல்லாம் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லிய காரணத்தினால்தான் எங்களுக்கு 47 இடங்களை மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்பொழுதும் மக்களுக்காக சேவை செய்கின்ற இயக்கம், ஆளுங்கட்சியாலும் சரி எதிர்கட்சியாலும் சரி, நான் கடந்த காலத்திலே 5 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுதும் இதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனையை முன்வைப்புதான் என்னுடைய நிலை. ஒரு விளக்கு ரொம்ப நேரம் எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அது மண்களாக எரியும், அப்பொழுது தூண்டி வைக்கின்ற பிரகாசம் வரும். அதே போல இன்றைக்கு அரசாங்கத்திற்கு இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கின்ற கட்சியாகத்தான் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். எங்களுக்கு எதிரி கட்சி இல்ல, எதிர்கட்சி என்ற நிலைப்பாட்டில் தான் நாங்கள் எப்பொழுதும் இருப்போம். எங்களுடைய தலைவர்கள் அந்த பாதையைத்தான் எங்கள் வழிவகுத்து சென்று கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே பதிவு வைத்து, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்த்துத்தான் வாக்களி